ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபி. இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன், அதாவது வேலண்டைன்ஸ் டேயோட செலிப்ரேஷன் தான். இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் வந்து உங்கள் எல்லாரு கூடயே செலிப்ரேட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற நாள் தான் வேலண்டைன்ஸ் டே. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லவ் அதுதான் என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் உங்கள் எல்லாருக்குமே அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்வுக்காக. இந்த சிம்பிளான கிஃப்ட் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுடுதண்ணி பாத்திரத்து மேலே இன்னொரு பவுல் வச்சு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஒரு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளாட்டான பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் சர்க்குலர் இருக்கிறது கூட டிஃபன் பாக்ஸ்களோட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் நடுவில் ஹார்ட் மோல்டு வந்து நடுவில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து மெல்ட் பண்ணி அந்த நடுவில் இருக்க ஹார்ட்டில் மட்டும் ஊற்றுறேன். அதுக்கடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை அதை சுற்றிலும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாத்திரம் ஆடாத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த ஹார்ட் மோல்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். பொறுமையாக எடுங்க. அப்புறமா டிசைனுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருக்குல்ல, அதில் வந்து ஹார்ட் ஷேப் வச்சுருக்கேன். அதை வந்து அங்கங்கே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் முன் சைடு வச்சு கவர் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை பேக் சைடு வந்து கவர் பண்ணுறா இருந்தாலும் இருக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து ஹார்ட் ஷேப் மோல்டில் ஊற்றி வச்சுருந்தேன். அதையும் பின்னாடி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரேப்பர் வச்சு ரேப் பண்ணிடலாம். அதாவது இது வந்து சில்வர் ஃபாயில் ரேப்பர்னு சொல்லுவாங்க, ஃபுட் ரேப்பர் தான். இதில் வந்து சென்டரில் வச்சுட்டு அந்த கவரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சாலே போதும். ஃப்ரிட்ஜில்னா ஒரு 1.5 மணி நேரமாவது வச்சு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெட் கலர் சார்ட் இருக்குல்ல, இது என் பையனுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கினது, அது இருந்தது. அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சாக்லேட்டை கவர் பண்ணுற அளவுக்கு ரேப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கிஃப்ட் வந்து பேக் பண்ணுவோம்ல, அது மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளான வேலை தான். இருக்கிறத வச்சு வேலண்டைன்ஸ் டே ஹாப்பியாக கொண்டாடலாம்ல, அது மாதிரி. இந்த கிஃப்ட் பேப்பர் வந்து A4 ஷீட் மாதிரி இருக்கும். இது ஒரு ஷீட் வந்து 10 ரூபாய். உள்ளே போட்டிருக்க குட்டி குட்டி ஸ்டாரு டிசைன்லாம் நானாக என்னுடைய ஸ்கெட்சு வச்சு போட்டது. மேலே இருக்க டிசைனை அங்கே கடையிலே இருக்கும்போது வாங்கினது தான். இதில் வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட் ரிப்பன் வச்சு கட்டிட்டோம்னா, ஒரு போ மாதிரி கட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசத்தலான கிஃப்ட்டு வீட்டிலே பண்ணது. ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதே வேலண்டைன்ஸ் டேங்கிறது ஒருத்தவங்கள மேலே இருக்கிற பிரியத்தை வந்து வெளிப்படுத்துகிற நாள் அப்படிங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே அன்பு காட்டுறவங்களுக்கும் நான் அன்பு காட்டுறவங்க எல்லாருக்குமே எல்லா நாளுமே வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ இந்த டேயை நான் ஹாப்பியாக என் ஹஸ்பண்ட் கூட செலிப்ரேட் பண்ணுறேன், என் பசங்க கூட செலிப்ரேட் பண்ணுறேன். அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு இந்த நிலமையில், இப்போ இருக்கிற நிலமையில் என்ன நிலமையில் இருக்குன்னு கூட தெரியாதுல்ல. அதனால் இருக்கிற நாளை என்ஜாய் பண்ணி வாழ்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறது நான். நீங்களும் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டுக்கு சாக்லேட் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு கேசரி கிண்டி கொடுத்தா கூட அது வந்து அன்னைக்கு செலிப்ரேட் நாள் தான். ஒவ்வொரு நாளையும் உருவாக்குனதுக்கு காரணம் என்ன, நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் அந்த நாளை கொண்டாடுறோம். ஸோ இந்த நாளை அந்த மாதிரி கொண்டாடுவோம். இல்லை நானே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டா கூட என்னடா பண்ணிட்டு போனான் அவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யாராவது கேட்டாங்கன்னா, நான் சந்தோஷமாக இருந்துட்டு போனேன்னு சொல்லுவேன். காசு சேர்த்தேன்னா இல்லை, நகை பணம் எடுத்தேன்னா இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணிட்டான் செத்து போயிட்டான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் கெத்தாக செத்து பண்ணேன்டா அப்படின்ட்டு நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஹாப்பினஸ் ஒன்லி மட்டும்தான். மணி எவ்வளோ கொடுத்தாலும் அதை வாங்கவே முடியாது. காசு கொடுத்து அந்த ஹாப்பினஸை வாங்க முடியாது. ஸோ இருக்கிறது எத்தனை நாள்னு தெரியாது. எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அன்பை பரிமாறுவோம். ஈகோ, சண்டை, சச்சரவு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு அன்பை பரிமாறும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து டபுள் மடங்காக வரும்போது அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் 100 மடங்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே.